நவராத்திரி என்பது துர்க்கை தேவியும் அவளது 9 அவதாரங்களும் கொண்டாடப்படும் முக்கியமான இந்து திருவிழா ஆகும். இது நன்மை கெட்டதின் மீது வென்றது என்பதை குறிக்கிறது. இந்த திருவிழா 9 இரவுகள் தொடராக நடைபெறுகிறது. ஆண்டில் 2 முறை கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் துர்க்கையின் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்கு பக்தி செலுத்தப்படுகிறது. இந்த 9 வடிவங்களையும் இணைத்து நவதுர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரி என்பது சக்தியே, அதாவது பெண் தெய்வ சக்தியே பெருமிதத்துடன் கொண்டாடுவது. இது பலம், பாதுகாப்பு மற்றும் பெண்களின் வலிமையை வெளிப்படுத்துகிறது. நவராத்திரியின் துவக்கம் மற்றும் புராண கதைகள். நவராத்திரியின் ஆழமான வேர்கள் இந்து புராணங்களுடன் பிணைந்துள்ளன, மேலும் இந்த திருவிழாவுடன் தொடர்புடைய 2 முக்கிய கதைகள் உள்ளன. 1. மகிஷாசுரன் மீது துர்க்கையின் வெற்றி. நவராத்திரியின் மிகவும் பிரபலமான கதை மகிஷாசுரன் என்ற எருமை உருவமுடைய அரக்கனுடன் தேவியிடம் நடந்த போரின் கதை. மகிஷாசுரனுக்கு எந்த ஆணும் அவனை கொல்ல முடியாது என்று ஒரு வரம் வழங்கப்பட்டதால் அவன் அஜேயன் ஆனான். அவனை வீழ்த்துவதற்காக தெய்வங்கள் சக்தி வாய்ந்த யோதா தேவியாக துர்க்கையை உருவாக்கினர். தேவியான துர்க்கை 9 நாட்கள் இரவுகள் அரக்கனுடன் போரிட்டு 10ஆம் நாளில் அவனை வெற்றி கொண்டார். இந்த நாளே விஜயதசமி என பெருமையுடன் கொண்டாடப்படுகிறது. 2. ராமர் துர்க்கையை வழிபட்ட கதை. இன்னொரு புராணக் கதையில் நவராத்திரியே ராமர் மற்றும் ராவணனுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது. லங்கையின் அரக்க மன்னன் ராவணனை வெல்ல ராமர் துர்க்கை தேவியை வழிபட்டு அவளது ஆசி பெற்றார். 10ஆம் நாள் ராமனின் வெற்றி விஜயதசமி அல்லது தசரா என்று கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் முக்கியத்துவம். நவராத்திரி என்பது ஒரு சாதாரண சமய நிகழ்ச்சி மட்டும் அல்ல, இது ஆன்மீக வளர்ச்சி, நன்மையின் கெட்டதின் மீது வெற்றி மற்றும் பெண் தெய்வத்தை வணங்குவது போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. இந்த நாட்களில் பக்தர்கள் நோன்பு இருக்க, வழிபாடு செய்க மற்றும் தங்கள் உள்ளுக்குள் இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்களை அழிப்பதற்கான யாகங்கள் செய்து கொள்கின்றனர். துர்க்கையின் 9 வடிவங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் வெவ்வேறு பக்கங்களையும் மகளிர் சுயவளர்ச்சியையும் குறிக்கின்றன. 1. சைலபுத்திரி, இயற்கை மற்றும் தூய்மையின் கடவுள். 2. பிரம்மச்சாரிணி, பக்தி மற்றும் தவம் செய்யும் தேவதை. 3. சந்திரகண்டா, ஆற்றல் மற்றும் தைரியத்தின் கடவுள். 4. குஷ்மாண்டா, சிருஷ்டியின் ஊக்க சக்தி. 5. ஸ்கந்தமாதா, தாய்மை மற்றும் பேணுபவரின் வடிவம். 6. காத்யாயனி, யுத்தத்தில் வீரத்தை மற்றும் நீதியின் கடவுள். 7. காலராத்திரி, அறியாமையையும் இருளையும் அழிப்பவள். 8. மகாகௌரி, தூய்மையையும் ஞானத்தையும் குறிக்கின்ற தேவதை. 9. சித்திதாத்ரி, ஆன்மீக சக்திகளையும் வெற்றிகளையும் கொடுப்பவள். நவராத்திரியின் ஆன்மீக அடிப்படை ஒப்புமை. நவராத்திரி என்பது உடல், மனம் மற்றும் புத்தியின் பரிசுத்தத்தை குறிக்கும் ஆழமான ஆன்மீக துவக்கமாகும். இந்த திருவிழா 3 அடிப்படைகளில் கொண்டாடப்படுகிறது. 1. மகாகாளி, முதல் 3 நாட்கள் மகாகாளி தேவிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அவள் மந்த நிலையை, தாமசம் விலக்குபவள். 2. மகாலட்சுமி, 4வது முதல் 6ஆம் நாள் வரை மகாலட்சுமிக்கு உரியதாக கொண்டாடப்படுகிறது. இது செல்வத்தையும் செயல்முறையையும் ரஜஸ் குறிக்கின்றது. 3. மகாசரஸ்வதி, கடைசி 3 நாட்கள் மகாசரஸ்வதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது ஞானத்தையும் தூய்மையையும் குறிக்கின்றது. இந்த 3 அடிப்படைகளின் வழியாக நவராத்திரி மனிதனின் உள்ளிருக்கும் தேவைகளை, சுய சந்தேகம், பொறாமை மற்றும் சோம்பலை தாண்டி ஒரு முழுமையான மாற்றத்திற்கான ஆன்மீக பயணத்தை குறிக்கின்றது. நவராத்திரி கொண்டாட்டங்களில் உள்ள கலாச்சார பல்வகைத் தன்மை. நவராத்திரி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதங்களில் கொண்டாடப்படுகிறது. இது நம் நாட்டின் செழுமையான கலாச்சார பல்வேறு தன்மையை வெளிப்படுத்துகிறது. கோர்த்திய பட்சத்தை வணங்குவது என்ற பொது கரு ஒரே மாதிரி இருந்தாலும், அனுஷ்டானங்கள், நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் விழாக்களில் மண்டியளிக்கும் பிராந்திய வேறுபாடுகள் நவராத்திரியை ஒவ்வொரு பகுதியில் தனித்துவமாக மாற்றுகின்றது. குஜராத்தில் நவராத்திரி மிகவும் பிரபலமானது கார்பா மற்றும் டாண்டியா ராஸ் நடனங்களுக்காக. இவை பாரம்பரிய ஆடைகளில் வண்ணமயமாக நடனமாடும் ஒரு திருவிழாவாகும். இந்த நடனங்கள் தீபத்துடன் மண் பானையின் சுற்றிலும் நடக்கின்றன, அது தெய்வத்தின் அடையாளமாக அமைகின்றது. மேற்கு வங்கத்தில் நவராத்திரி துர்கா பூஜை உடன் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இங்கு பஞ்சவகையில் துர்க்கை மூர்த்திகளை நதிகளிலும் நீர்நிலைகளிலும் ஆர்ப்பாட்டமுடன் மூழ்க விடுகின்றனர். மகாராஷ்டிரா, இங்கு நவராத்திரி நோன்பு,
வழிபாடு மற்றும் சமூக விருந்து கொண்டாடப்படுகிறது. சோலாப்பூர் அருகே இருக்கும் துல்ஜா பவானி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகின்றனர். தமிழ்நாடு பகுதிகளில் குடும்பங்கள் குலு என்று அழைக்கப்படும் பொம்மைகள் காட்சிப்படுத்துவதற்காக உள்ளனர். இதன் மூலம் தெய்வங்கள் மற்றும் சாமிகள் புடை சூழ்கிறார்கள். கர்நாடகா மைசூர் தசரா ஒரு மிக பிரமாண்டமான விழா ஆகும். இதில் மகிமையான பேரணி, மைசூர் அரண்மனை முழுக்க விளக்குகள் மற்றும் சாமுண்டேஸ்வரி தேவியின் வழிபாடு உள்ளன. ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா இங்கு பதுகம்மா எனும் திருவிழா பெண்கள் கொடுக்கும் பூக்களின் அர்ப்பணிப்புகளுடன் கொண்டாடப்படுகிறது. கேரளா கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி பூஜை வடிவமாக கொண்டாடப்படுகிறது. இதனால் குழந்தைகள் படிப்பதற்கு ஆசீர்வதிக்கப்படுகின்றனர். பெண் சக்தியின் சர்வதேச மற்றும் வரலாற்று முக்கியத்துவம். நவராத்திரி பெண் சக்தியின் போற்றலுக்காக சர்வதேச மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. பல்வேறு கலாச்சாரங்களில் பெண்களின் தெய்வ சக்தி உலகளவில் போற்றப்பட்டது. இன்றைய சமூகத்தில் நம் இயற்கைச் சூழலுக்கும் பல சமூக சிக்கல்களுக்கும் இதனை நாம் மறந்ததற்கான விளைவுகள் காணப்படுகின்றன. நவராத்திரி ஆண் மற்றும் பெண் சக்திகளை சமநிலைப்படுத்த தேவையுள்ளதை நினைவூட்டுகிறது. வெற்றி மட்டும் அல்லாமல் ஒரு பரந்த மனதுடன் பயணத்தை உணர்ந்து சுற்றுச்சூழலை பேணி மனித நேயத்தை வளர்க்கும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க இந்த திருவிழா வழிகாட்டுகிறது. உடல் சுத்திகரிப்பு, ஆன்மீக வளர்ச்சி. நவராத்திரியின் போது நோன்பிருப்பது உடல் மற்றும் மன தின் பரிசுத்தத்தை குறிக்கின்றது. நோன்பினால் பக்தர்கள் தங்கள் தியானத்திலும் தெய்வ வழிபாட்டிலும் மனதை ஒருங்கிணைக்க முடிகின்றது. இது உடல் சுத்திகரிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது என்று நம்பப்படுகிறது. நவராத்திரி உள்ளார்ந்த மனப்பணியை வெளிப்படுத்தும் காலம். நவராத்திரி என்பது உள்ளார்ந்த புனித யாத்திரையாகும். இது நம் வாழ்க்கையில் கருணை, தாய்மை மற்றும் சமநிலையை உணர்வதற்கான நேரமாகும். துர்க்கையின் போராட்டக் கதைகள் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு உளவியல் பயணத்தை படம் பிடிக்கின்றன. மனசாட்சியுடன் வாழ்வதற்கான காலம் இது. நவராத்திரி தாயும் மகளும் இடையே ஒரு உறவு. கிழக்கு இந்தியாவின் சில பகுதிகளில், குறிப்பாக மேற்கு வங்கத்தில், நவராத்திரியில் துர்க்கை தேவியின் தாய் பூமிக்கு திரும்புவது குறிக்கின்றது. இது தாய் மகள் உறவின் ஆழத்தையும் காட்டுகின்றது. நவராத்திரி ஆண்டில் 5 முறை கொண்டாடப்படும் திருவிழா. பெரும்பாலான மக்களும் சரதகால நவராத்திரி பற்றி அறிந்திருப்பதாலேயே பிரபலம். ஆனால் வருடத்திற்கு 5 முறைகள் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா நம் மனநிலை மற்றும் உளவியல் சாத்தியங்களின் மேம்பாட்டை குறிக்கின்றது. கூடை முடிவுரை. நவராத்திரி என்பது வெறும் ஒரு திருவிழா மட்டும் அல்ல. இது பெண் சக்தியின் உயர்வை, ஆன்மீக வளர்ச்சியையும் நன்மை கெட்டதன் மீது வெற்றி பெற்றதையும் வெளிப்படுத்துகிறது.